காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது காவேரி சந்தோஷமா இருக்காங்க. "காவேரி, உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்டா நீ செய்வியா?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "சொல்லுங்க விஜய், என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, ஒரே ஒரு வாட்டி என்ன மாமான்னு கூப்பிடுறியா?" அப்படின்னு கேட்குறாரு. "என்ன, இன்னும் நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிக்கல. அதுக்குள்ள நீங்க என்ன மாமான்னு கூப்பிட சொல்றீங்க?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "இல்ல காவேரி, எனக்கு ஒரு சின்ன ஆசை தான். உங்க வாயால கூப்பிடணும், நான் கேட்கணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் என்னை பத்தி நெறைய புரிஞ்சுக்கணும்னு இருக்குல்ல, அதே மாதிரி தான். எனக்கும் நீங்க இப்படி பேசினா, எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை தான்." அப்படின்னு சொல்றாரு. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. சந்தோஷமா இருக்காங்க. மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அப்படியே விஜய் பார்க்குறாரு. பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்கிறாரு. "என்ன நீங்க சிரிக்கிறீங்க?" "இல்ல, நான் உங்கள ஒரு ரொமான்ஸா கூப்பிட சொன்னேன். ஆனா நீங்க அடிக்கிற மாதிரி கூப்பிடுறீங்க." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இல்லங்க, எனக்கு எப்பவுமே அப்படிதான் வரும். எனக்கு வந்து ரொமான்ஸ்லாம் அவ்வளவா வராது." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ம், சரிங்க காவேரி. நாம வந்துட்டு நான் உங்கள வெளிய கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல." சொல்லுங்க என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் நாளைக்கு கூட்டிட்டு போறேன்." அப்படின்னு சொல்றாரு. "ஓகே. இன்னும் என்கிட்ட நீங்க நெறைய கொஸ்டின் ஏதாவது கேட்கணுமா? கேட்கறதா இருந்தா எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் பதில் சொல்றேன்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. இல்ல, என்ன நீங்க நல்லா பார்த்துப்பீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்ன காவேரி இப்படி சொல்லிட்டீங்க?" "கண்டிப்பா உங்கள நான் நல்லா பார்த்துப்பேன். ஒரு சாமிய பார்த்துக்கிற மாதிரி அவ்ளோ நல்லா உங்கள நான் பார்த்துப்பேன்." அப்படின்னு சொல்றாரு. "அப்படின்னா எப்படி?" "எப்படின்னா, நம்ம கோவிலுக்கு போனா சாமி தான் பெருசா நம்ம நினைப்போம். அவர பார்த்துட்டு வந்தா தான் அடுத்த வேலையே நமக்கு ஆகும். அதே மாதிரி தான் என்னோட கோவில்ல நீங்க தான் தெய்வமே." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே காவேரி மனசுக்குள்ள பயங்கரமா சிரிக்கிறாங்க. "என்னங்க நீங்க ரொம்ப தத்துவமா பேசிட்டு இருக்கீங்க. கேட்கவே நல்லா இருக்கே!" அப்படின்னு சொல்றாங்க. ஆமா காவேரி. அ ஒரு குடும்ப வாழ்க்கைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு புருஷன், பொண்டாட்டி, குழந்தை இது எல்லாமே அந்த ஒரு உறவுக்குள்ள இருக்கிற அந்த அந்த சந்தோஷம் எதுவுமே வெளிய கிடைக்கவே கிடைக்காது. நீங்க ஒரு குடும்பமா வாழும்போது, வெளிய நீங்க எங்க யார பார்த்தாலுமே, நம்ப ஃபேமிலி மட்டும் தான் ஞாபகம் வரும். அதுதான் குடும்ப வாழ்க்கை." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. நெறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் கூட உங்கள சாதாரணமா எடை போட்டுட்டேன்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "அதான் காவேரி, நீங்க எனக்கு எப்பவுமே பெஸ்ட்டு தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்ன இவரு இந்த அளவுக்கு மனசுல நம்மள நெனச்சிட்டு இருக்காரு." அப்படின்னு காவேரி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "சரி காவேரி, வாங்க நான் உங்கள வீட்ல ட்ராப் பண்ணிடுறேன்." அப்படின்னு சொல்றாரு. இல்ல, இல்ல. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நான் ஒரு ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேல இருந்தா நீங்க கெளம்புங்க." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "காவேரி, உங்கள விடுறத விட எனக்கு ஏதாவது வேல இருக்குமா?" "அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல காவேரி. வாங்க. நான் கொண்டு போய் உங்கள வீட்ல ட்ராப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா போய் என்னோட வேலைய பார்க்குறேன்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. 2 பேருமே சேர்ந்து வராங்க. "காவேரி, உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? நான் வாங்கி தரட்டுமா?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "ஐய்யய்யோ! எனக்கு எதுவுமே வேண்டாங்க. நம்ம வீட்டுக்கே போலாம்." அப்படின்னு சொல்றாங்க. ஓகே காவேரி. என்ன நீங்க இவ்ளோ ஒரு ஒய்ஃப இந்த அளவுக்கு நேசிப்பீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியல. ஆனா உங்க ஒய்ஃப உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். என்னையும் அந்த அளவுக்கு பிடிக்குமான்னா எனக்கு தெரியல. ஆனா நீங்க பேசுறத வச்சு என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்ற விஷயம் எனக்கு தெரியுது." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "காவேரி, அ உன்ன உன்ன வந்து ஸ்டார்ட்டிங்கில எனக்கு ஒரு மாதிரி நீங்க பேசுறதெல்லாம் கோவமா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அப்புறம் அது ரொம்ப பழகிடுச்சு. காவேரினா இப்படிதான், இவங்க இப்படிதான் இருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட்லயே அப்படியே நான் ஏத்துக்கிட்டேன். எப்பவுமே நம்ம கூட வாழறவங்கள மாத்தணும்னு முயற்சி பண்ணாம, அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏத்துக்கணும். அப்பதான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. எப்படிங்க உங்களால இப்படி பேச முடியுது?" "அது என்னவோ கரெக்ட்டு தான். இப்போ நம்ம வீட்ல நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்பளுடைய பழக்கவழக்கங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆனா ஒருத்தர புதுசா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அங்க போனா எல்லாமே செட் ஆகாது. அதனால தான் நெறைய டிவோர்ஸ் ஆகுது. நெறைய பேர் வந்து பிரிஞ்சு போறாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற விஷயம் இருக்கணும். ஒய்ஃப்‌க்கு இந்த விஷயம் பிடிக்கலையா? ஓகே அப்படின்னு இருக்கணும். அதே மாரி ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயம் பிடிக்கலையா? ஓகே. அந்த மாதிரி விட்டு குடுத்து போனா அந்த லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. விஜய் அப்படியே பார்க்குறாரு. அது மட்டும் இல்ல. இப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, 80 வயசு அதுவரைக்கும் வாழ்வாங்க. அது எல்லாத்துக்குமே என்ன காரணம் தெரியுமா? அவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்டு அது சூப்பரா இருக்கும் கெமிஸ்ட்ரி. அந்த அளவுக்கு இப்போ ஹஸ்பண்டுக்கு ஒண்ணுன்னா, ஒய்ஃப் வந்து அப்படி பார்ப்பாங்க. அதே மாதிரி அவருக்கு ஒண்ணுன்னா, ரொம்ப வயசாயிட்டா கூட, "ஐய்யயோ! இளமை போயிடுச்சே!" அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. அந்த ஒரு ஒரு பாசத்தோட பார்த்துப்பாங்க. அதனால தான் அவங்க
90 வயசு வரைக்கும் அவ்வளோ அழகான ஒரு கப்புலா வாழ்ந்துட்டு போறாங்க. அப்படின்னு காவேரி சொல்றாங்க. என்ன காவேரி நீங்க பேசுறத கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவேரி. ஓ! அப்ப நாம 90 ஏஜ் வரைக்கும் இருப்போமா? அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஐய்யய்யோ! நான் அப்படி சொல்ல வரலங்க. லைஃப்னா இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். நீங்க சொன்னீங்கல்ல, நான் உன்னோட கேரக்டர மாத்த மாட்டேன். நீ எப்படி இருக்கியோ அப்படியே ஏத்துப்பேன்னு சொல்லிட்டு. அதுதான் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அப்படிதாங்க இருக்கணும். யாரும் யாரையும் மாத்தணும்னு முயற்சி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். எனக்கு இது புடிக்கல, மாத்திக்கங்க அப்படின்னு சொன்னா போதும். அத அவங்களா பார்த்து புடிச்சவங்களுக்காக மாத்திப்பாங்க. அத விட்டுட்டு, "நீ கட்டாயமா இப்படி தான் இருக்கணும். நீ இப்படி தான் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே கட்டாயப்படுத்தக்கூடாது. அந்த லைஃப் நல்லாவே இருக்காது. அது மட்டும் இல்ல, நம்ம வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. "உன்னோட ஃபேமிலி இப்படி, உன்னோட ஃபேமிலி இப்படி." நோ ஆர்குமெண்ட் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஒரு புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கைன்றது ரொம்ப 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 புனிதமானது. அதில வார்த்தைகள தப்பா விடக்கூடாது. அன்பு மட்டும் தான் இருக்கணும். சண்டைன்றது வராம இருக்கலாம். வரலாம். குட்டி, குட்டி சண்டையா இருக்கணும். அது கூட ரொம்ப மனச நோகடிக்கிற மாதிரி வேர்ட்ஸ் நம்ம விடக்கூடாது. ஏன்னா, லைஃப்ன்றது ரொம்ப, ரொம்ப அழகானது. ஒரு வார்த்தை புருஷன் திட்டிட்டா கூட அந்த மைண்ட் அதையே தான் யோசிச்சுட்ருக்கும். அடுத்த வேலை எதுவுமே செய்ய முடியாது. ஆனா, எல்லாரும் என்ன நினைப்பாங்க? வீட்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஒரு புருஷன் ஒரு சின்ன திட்டு திட்டிட்டா கூட, அந்த ப்ராப்ளம் சரியாகிற வரைக்கும் அந்த பொண்ணு அதையே யோசிச்சுட்டு வீட்ல ஒரு வேலை கூட செய்யாம இருப்பாங்க. இதுதான் லைஃபு. அதுவே அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா சூப்பரா போகும் அந்த லைஃப் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. என்ன காவேரி இன்னும் நீங்க கல்யாணமே பண்ணல. உங்களுக்கு இவ்ளோ விஷயம் தெரியுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஒரு மாரி ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, இல்ல. நான் என்ன அப்படியே ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் எனக்கு இவ்ளோ வருது. இது எல்லாமே என்னோட மனசுல இருக்கு. நான் எப்பவுமே வந்து சில பேரு பார்த்து திருந்துவாங்க, சில பேர் அனுபவிச்சு திருந்துவாங்க. நான் எப்பவுமே பார்த்து தெரிஞ்சுக்கிற கேரக்டர். அதனால எனக்கு இது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். எனக்கு ஒண்ணும் பெருசா இல்ல. நான் நெறைய இடத்துல இந்த விஷயங்கள்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. காவேரி உண்மையாவே சொல்றேன். உங்கள பொண்டாட்டியா நான் அடையறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும். நான் என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல. உங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. ஓகே, ஓகே. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு. எனக்கு உங்கள பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் நெறைய டெஸ்ட்லாம் இருக்கு. நீங்க அந்த டெஸ்ட் எல்லாத்துலயுமே பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு மேரேஜ் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. காவேரி ஓகே, ஓகே. இவ்ளோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் கூட நீங்க கேட்கணுமா? என்கிட்ட புரிஞ்சுக்கணுமா? அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஆமாங்க. கல்யாண வாழ்க்கை நான் சும்மாவா? உடனே ஏத்துக்க முடியுமா என்ன? எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு தான் நான் ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வேணா பாருங்க. நீங்க வைக்கிற எல்லா டெஸ்ட்லயும் நான் 100க்கு 100 மார்க் எடுத்து பாஸ் ஆயிட்டு, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்க. அந்த அளவுக்கு நான் நடந்துப்பேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஓகே விஜய் பார்க்கலாம். அப்போ நாளைக்கு ஒரு இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப நாளைக்கு பார்க்கலாம். சரியா? ஆ காவேரி வீடு வந்துடுச்சு அப்படின்னு விஜய் வந்து விடுறாரு. சரிங்க. நீங்க உள்ள வரீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல, இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் நாளைக்கு வரேன். ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து விஜய் போறாரு. காவேரி அவ்ளோ ஒரு சந்தோஷமா வராங்க. அப்படியே சிரிச்சுட்டே வராங்க. "என்னடி இவ உள்ள வரும்போதே சிரிச்சுட்டே வரா? எங்கேயாவது விஜய் கிட்ட ஏதாவது பேசியிருப்பாளோ?" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "அம்மா அப்படிதாம்மா இருக்கும். விஜய தவிர இவ வேற யார நெனச்சு சிரிக்க போறா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா, யமுனா எல்லாருமே சொல்றாங்க. "என்னக்கா வரும்போதே நீ சிரிச்சுட்டே வர?" அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. "அதுவா ஒண்ணும் இல்ல. சும்மா சில விஷயத்த யோசிச்சேன் சிரிப்பு வந்துடுச்சு." "அப்படியாக்கா? சரி, சரி. ஓகே, ஓகே. ஏய் என்னடி இப்ப தான் வரியா?" அப்படின்னு கேட்குறான். ஆமாம்மா இப்ப தான் நான் வரேன்." "சரி உனக்கு ஏதாவது வேணுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா எனக்கு ஒரு காஃபி மட்டும் குடுக்குறியா? நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. உள்ள போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளிய வராங்க. காஃபி எல்லாம் குடுக்குறாங்க. வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டே அப்படியே பார்க்குறாங்க. "என்னடி வேலைலாம் எப்படி போகுது? பரவாயில்லையா? கிளாஸ்லாம் எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆ கிளாஸ்லாம் பழகிடுச்சு. குழந்தைங்கலாம் நான் சொல்ற பேச்ச அப்படியே கேட்பாங்க தெரியுமா? எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே தான்." அப்படின்னு சொல்றாங்க. "அது மட்டும் இல்ல. நான் இந்த டீச்சரா போகணும்னு விரும்பி தான் போனேன். அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கும்போது எனக்கு கிடைக்கும் பாரு சந்தோஷம். அப்பப்பப்பப்பப்பா! என்னால அத ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஒரு ஒரு குட்டியும் ஒரு ஒரு மாதிரி அழகா க்யூட்டா பேசும். கிளாஸ்க்குள்ள போறது தான் பேரு. ஆனா வெளிய வரும்போது டைம் போறதே எனக்கு தெரியாது தெரியுமா? அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ஏய் அப்படி தாண்டி இருக்கும். எல்லாம் குட்டி பசங்க இல்ல. அப்படிதான் இருக்கும்.
பரவாயில்ல காவேரி, நீ என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுற, அது வரைக்கும் சந்தோஷம். சாரதா சமையல் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து கங்கா வராங்க. அம்மா நீ மட்டும் எப்படிம்மா டயர்டே ஆகாதம்மா எல்லாமே சூப்பராக சமையல் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் எப்படி டயர்ட் ஆக முடியும்? இது என்னோட வீடு, நீங்கள்லாம் என்னோட குழந்தைங்க, உங்களுக்கு சமைச்சு போட நான் டயர்ட் ஆகுவேன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நான்லாம் வீட்டில் வேலை செய்யும்போது ஐயோ சாப்பாடு வைக்கணும் குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆவேன். அந்த வேலைலாம் அப்படியே ஒரு மாதிரி பாரமாக இருக்கும்மா. ஆனால் உன்னை பார்க்கும்போது அப்படிலாம் தெரியலம்மா. நீ எல்லா வேலையும் அப்படியே ஈஸியாக ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி பண்ணுறம்மா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அப்படி தாண்டி செய்யணும், அது தாண்டி வீடு, எல்லாத்தையும் நம்ம வந்து பெருசாக நினைக்கக்கூடாது. சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதில் டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். அதனால் நம்ம வருத்தத்தோடு சமைக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு சமைச்சு பாரு. அந்த சமையல் 2 மடங்கு டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னக்கா அம்மாவை ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வராங்க. அங்கே நிவினும் இருக்கார். அத்தை சமையல் பண்ணாலே டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. ஆமாங்க, நான் வந்ததுலேருந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கேன். ஏய் அப்போது எங்கள் அம்மா சமைச்சு போகிறது உனக்கு பிடிக்கலையா? அது நல்லா இல்லையா அப்படின்னு நிவின் கேட்குறாரு. ஐயோ நான் அப்படி சொல்ல வரலங்க. அம்மா சமைக்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னேன், அவ்வளோதான். அத்தை சமைக்கிறதும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. ம் நீ என்ன பண்ணுற, இங்கே இருக்க வரைக்கும் உங்கள் அம்மா கிட்ட சமையலெல்லாம் நல்லா கற்றுக்கோ. எனக்கு வந்து சூப்பராக நீ சமைச்சு போடணும் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. ஐயோ என்னங்க எனக்கு அம்மா அளவுக்குலாம் வராதுங்க அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, அத்தை அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்காவது கற்றுக்கோ. இங்கே சும்மா உட்காந்துட்டு ஓபி அடிச்சிட்ருக்காது சரியா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க. என்னம்மா இவர் இப்படி பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. ஏய் என்னடி கேட்டார்? ஒரு சமையல் நல்லா பண்ணி போடுதானே கேட்டார். அதுக்கு எதுக்கு அவர் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்கா? வா அம்மா கூட நின்று என்னென்ன பண்ணணும் எல்லாமே பார்த்து பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி சும்மா அப்பப்போ கற்றுக்க போதும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ எதாவது செஞ்சு வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் அங்கே இருக்குது பாரு, நல்லா எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க சாப்பிட்றதுக்கு. பாப்பா என்ன டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சாப்பிட்றாங்க. ஏய் யமுனா உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ அத்தைக்கிட்ட நல்லா சமையல் கற்றுக்கோன்னு சொன்னேன், ஆனால் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு நிவின். இல்லை நிவின் அதுக்காக ஒன்றும் இல்லை, இந்த வாயெலாம் அடங்க மாட்டுது. நான் சமையல் கற்றுக்கலான்னு தான் போனேன், ஆனால் பக்கத்தில் இதை செஞ்சு வச்சுருந்தாங்க, அதனால் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாரு நிவின் என்னால் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது தெரியும்ல. நான் வந்து ரசித்து ருசித்து சாப்பிட்றவன், நல்லா சாப்பிட்டு பழகினவன், அதனால தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். உனக்கு வேணுமா நிவின் அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு, நல்லா சாப்பிடு சரியா. உன்னை சமைக்க கற்றுக்க சொன்னால் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க அப்படின்னு நிவின் பயங்கரமாக சிரிக்கிறாரு. சரி கங்கா அக்கா வந்து எங்கே போகிறாங்க? மாமாவோட சேர்ந்து இன்னுமா பேசிகிட்ருக்காங்க? இன்னும் பேச நிறைய இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பின்ன இருக்காதா? விஜய்கிட்ட நிறைய பேசி பழகி புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியலையே. பாவம் மாப்பிள்ளை அவரு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு. இந்த காவேரியை கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே அவர் ஒரு வழி ஆகிடுவார் போல இருக்குது. இவன் அமைதியாகவே இருக்க மாட்டான், ஏதாவது கேள்வி கேட்கணும், புரிஞ்சுக்கணும், பார்க்கணும், இதெல்லாம் நடக்கிற விஷயமா? பாவம் அந்த மனுஷன் இவகிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. விடுங்க அத்தை, கல்யாணம் பண்ணிக்க போகிற 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்குது, இனிமே புரிஞ்சு பேசி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும், இந்த விஷயம்லாம் காவேரிக்கு தெரியாதுல்ல. காவேரிக்கு எல்லாமே மறந்து போச்சு, அதனால தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. என்னங்க நீங்கள் எப்போ வீட்டுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. இரு யமுனா, இந்த கல்யாண பேச்சு போயிட்டுருக்கு, ஒரு வேளை காவேரி சரின்னு சொன்னால் இந்த கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம், ஏன்னா போயிட்டு மறுபடியும் வந்தால் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. ஆமாம் மாப்பிள்ள அதுதான் கரெக்டு. ஏய் நீ என்னடி பண்ணிகிட்ருக்க, நீ ஃபோனை போட்டு குமரனை வர சொல்லு, அப்போ தான் கல்யாணத்துக்கு கரெக்டாக இருக்கும். அவர் வேறு துணி தைக்கணும் இது தைக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்ல போகிறாரு. நீ என்ன பண்ணுற, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர சொல்லி இப்பயே ஃபோனை போடு, அப்போ தான் அவர் கரெக்டான டைமுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா நீ சொன்ன மாதிரி நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஃபோன் பண்ணுறாங்க. குமரன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் இந்த வாட்டி வந்து தான் ஆகணும். இத்தனை நாளாக நீங்கள் இங்கே வரல, நான் தான் எல்லாத்தையும் இருந்து பார்த்துக்கிட்டேன். இப்போ காவேரிக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு என்னவோ காவேரி ஒத்துப்பான்னு தான் தோணுது. கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க.
ஏய் கங்கா, காவேரியோட கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேனா? கண்டிப்பா நான் வருவேன். சரியா? அதுக்குள்ள இங்க இருக்க வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு, சொன்ன டைம்க்கு டான்னு அங்க வந்துருவேன். நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. என்னங்க நீங்க வந்து தாங்க ஆகணும். வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. என்ன நீ குமரன் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. சொல்லிட்டேம்மா. அவர் வரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வழியா 3 மாப்பிள்ளை, 3 பொண்ணுங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறத நான் கண்ணால பார்க்கணும். அதுதான் எனக்கு ஆசை. வேற எதுவுமே கிடையாது. நான் பெத்த புள்ளைங்கலாம் சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும். அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. ஏம்மா நான்லாம் நல்லா தானே இருக்கேன். நிவின் என்ன நல்லா தானே பார்த்துக்கிறாரு அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. சரிடி. ஆ மாமாவும் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாரு அப்படின்னு கங்கா சொல்றாங்க. சரி ஓகே. எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா நல்லா இருக்கும்ல. அது மட்டும் இல்ல ஒரு விருந்து கூட வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா விருந்துலாம் வைக்கணும்னு சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் ஆமாடி 3 மாப்பிள்ளை, 3 பொண்ணுங்க எல்லாருக்கும் சேர்ந்து கல்யாணம்லாம் நடந்தா விருந்து வைப்போம்ல. சரி, சரி. ஓகே, ஓகே. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ விருந்த பத்திலாம் யோசிக்கிறியா? அந்த அளவுக்கு நீ அவ்ளோ யோசிக்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஆமாடி யோசிச்சு தானே ஆகணும். வேற என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா, சரி, சரி. நீ யோசி, நீ யோசி. யார் கேட்க போறா உன்ன? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அங்கேருந்து காவேரி வராங்க. "என்ன ஒரே பேச்சா இருக்கு. நல்லா சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஆ ஆமாக்கா. எல்லாம் உன் கல்யாணத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீ சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். கல்யாணத்த முடிச்சுட்டு தான் நிவின் வீட்டுக்கே போவேன்னு சொல்லிட்டு இருக்காரு." "என்ன நிவின் அப்படியா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஆமா காவேரி. உன் கல்யாணத்த முடிச்சுட்டு தான் போகணும். நாங்க போயிட்டு போயிட்டு கொடைக்கானல்லேருந்து வர முடியாதுல்ல. கஷ்டம் இல்ல" அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஓகே. காவேரி உன்னோட முடிவ சீக்கிரமா சொல்லு. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா என்னோட முடிவ நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சொல்லிட்டு எப்பவும் போல ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆயிட்டு அங்கேருந்து வெளிய போறாங்க. விஜய் வந்து அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போறாரு. ஆமா, இன்னைக்கு என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே, எந்த இடத்துக்கு? நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அதுவா? அது ஒரு சர்ப்ரைஸ். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ போய் அங்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. என்னங்க இது இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்ச இடமா? இல்ல எனக்கு பிடிச்ச இடமா? அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. என்ன காவேரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்க. எல்லாமே நீ அங்க போய் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. என்னங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்றீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. காவேரி அந்த இடத்த பார்த்த உடனே உனக்கு பிடிச்சிரும். உனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆம், அது வந்து நேர்ல போனா தான் சரியா இருக்கும் அப்படின்னு வண்டி ஓட்டிட்டே போறாரு. என்னங்க இது இவ்வளோ தூரம் போறீங்க? எங்க தாங்க இருக்கு? அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அந்த இடம் வந்துரும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படியே கூட்டிட்டு போறாரு. பார்த்தா, தாத்தா இருந்த அந்த வீட்டுக்கு போறாங்க. பெரிய வீட்டுக்கு. ஃபர்ஸ்ட்டு காவேரி, விஜய் எல்லாரும் இருந்த அந்த வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டு கேட்டு பார்த்த உடனே காவேரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே நின்னுட்டே இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்ல. என்ன இது? இந்த இடம்லாம் பழகுன மாதிரி இருக்கு. இந்த வீடு நல்லா ஞாபகம் இருக்கே! இது தெரிஞ்ச வீடு மாதிரி இருக்கே! என்ன இது? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கிறாங்க. காவேரி என்ன இது? வா உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்லங்க என்னால உள்ள வர முடியல. எனக்கு இந்த வீட்ட எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு. இது எல்லாமே எனக்கு பழகுன இடம் மாதிரி இருக்குங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அப்படியே விஜய் பார்க்குறாரு. சரி காவேரி ஓகே ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டெல்லாம் திறந்து உள்ள கூட்டிட்டு போறாரு. அப்போ ஒரு செகண்ட் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. இது என்ன இப்படி இருக்கு? இங்க அம்மா எல்லாரும் நம்ம இந்த சின்ன வீட்ல தானே இருந்தோம். இங்கே பெரிய வீடா இருக்கு. இங்கே இந்த வீட்ல யார் இருந்தா? என்ன இது ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி ஒரு மாரி குழப்பமாவே அப்படியே பார்க்குறாங்க. விஜய் யோசிக்கிறாரு. காவேரிக்கு ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா ஞாபகம் வரும் இந்த வீட்லருந்து. ஏன்னா, இவ இந்த வீட்ல தான் அதிகமா வாழ்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாரு. எனக்கு இந்த வீட்ல யாருமே இல்லையா? இவ்ளோ பெரிய வீடா இருக்கு. இல்ல காவேரி யாருமே இல்ல. நாங்க இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல தான் இருந்தோம். நான் வளர்ந்தது எல்லாம் இந்த வீடு தான். இப்ப நாங்க மாறி அந்த வீட்டுக்கு போயிட்டோம். இந்த வீட்ல சும்மா மெயின்டெயின் மட்டும் பண்ணிட்டுருக்காங்க. வேலைக்காரங்க மட்டும் தான் இருக்காங்க. வேற யாரும் இங்க இல்ல. நாங்க மூடி தான் வச்சிருக்கோம் அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஓ! அப்படியா? ஓகே, ஓகே. ம். சரி வா! அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. போனோனே அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்டெப்ஸு அந்த அதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இப்படி யோசிக்கிறாங்க. என்ன இது இவ்ளோ ஒரு மாரி இருக்கு. ஏதோ பண்றா மாதிரி இருக்கே! நம்ம இந்த இடத்துல இருந்தா மாதிரி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்கிறாங்க. விஜய் அப்படியே உள்ள கூட்டிட்டு போறாரு. போனோனே சுத்தி பார்க்குறாங்க. பார்த்துட்டு பரவால்ல வீடெல்லாம் நல்லா தான் மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. ஆமா. இல்ல, இல்ல. வீட்ல வந்து ஆளுங்கலாம் இருக்காங்க. அவங்க வேலைலாம் செய்வாங்க. வீடெல்லாம் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா, அப்படியே விட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. ஓ! ஓகே, ஓகே. வாங்க சார் உள்ள வாங்க. வாங்க ஐயா வாங்க. உள்ள வாங்கம்மா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். என்ன எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா? நான் சொன்ன மாதிரி அப்படி விஜய் கேட்குறாரு. எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்றவங்க சொல்றாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான்ப்பா இருக்கேன்.
எல்லாமே கரெக்ட்டா கிளீனா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி காவேரி வா! நீ உள்ள வா! அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு. போனோனே அப்படி சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. சமையல் ரூம் எல்லாத்தையுமே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "வா காவேரி நம்ம மேல மாடிக்கு போலாம்" அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படியே காவேரி பார்க்குறாங்க. மாடிக்கு போனோனே அங்க ஊஞ்சல் இருக்கு. அப்படியே பார்க்குறாங்க. "காவேரி நீ ஊஞ்சல்ல உட்காரு" அப்படின்னு சொல்றாரு. காவேரியும் உட்கார்றாங்க. விஜய் 2 பேருமே சேர்ந்து உட்கார்றாங்க. அப்படியே ஆடிட்டே இருக்காங்க. ஆடும்போது அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அங்க இருந்தது, பேசுனது எல்லாமே நெனச்சு பார்க்குறாங்க. அப்படியே ரீவைண்ட் மாரி வந்து வந்து போயிட்டே இருக்கு. அப்படியே யோசிச்சுட்டே மயங்கி கீழ விழுறாங்க. "ஐயோ! காவேரி என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு. அதுக்குள்ள அங்க வேலை செய்றவங்க எல்லாருமே சேர்ந்து ஓடி வராங்க. தண்ணி கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்படியே தெளிக்கிறாரு. தெளிச்ச உடனே காவேரி அப்படியே எழுந்து, "காவேரி எழுந்துரு காவேரி உனக்கு ஒண்ணும் இல்ல. எழுந்துரு எழுந்துரு" அப்படின்னு சொல்றாரு. அப்படியே எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தா விஜய். என்னங்க? என்ன எனக்கு எனக்கு என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல. நீ ஊஞ்சல்ல விளையாடிட்டே இருந்த. திடீர்னு மயங்கி விழுந்துட்ட" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஐய்யய்யோ! அப்படியா? என்னங்க நம்ம இங்க இருக்கோம். எங்க? குழந்தை எங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்ன காவேரி என்ன சொல்ற நீ?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "இல்ல ஆ நம்ம குழந்தை எங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏன் என் வயித்துல குழந்தை இல்ல?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஐய்யயோ! காவேரி இரு இரு நான் எல்லாத்தையும் சொல்றேன். நீ டென்ஷன் ஆகாத வா! ஃபர்ஸ்ட்டு வா" அப்படின்னு கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. என்னங்க நான் மாசமா இருந்தேன். கடைசில அதானே இருந்தது. எங்க குழந்தை பொறந்துடுச்சா? குழந்தை எங்கங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆ காவேரி நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். குழந்தை பொறந்துடுச்சு. சரியா? இப்ப குழந்தைக்கு 5 வயசு ஆகுது." "என்னங்க சொல்றீங்க? குழந்தைக்கு 5 வயசு ஆகுதா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே! ஆனா வயித்துல குழந்தை இருந்தது வரைக்கும் தான் ஞாபகம் இருந்தது. ஆமா லாஸ்ட்டா நம்ம மகாபலிபுரம் எங்கேயோ போனோம்ல, வர வழியில கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா காவேரி, ஆமா. நீ சொல்றது எல்லாமே உண்மதான். அந்த ராகவ தானே பண்ணான்." அப்படின்னு எல்லாமே கிளியரா சொல்றாங்க. "ஆமா, நீ சொல்றது எல்லாமே உண்மதான். நீ முதல்ல ஒரு மாரி பதட்டம் ஆகாத, டென்ஷன் ஆகாத. பொறுமையா எல்லாமே புரிஞ்சுக்கோ. அந்த அப்போ ஆகும்போது உனக்கு எல்லாமே கொஞ்சம் மறந்து போயிடுச்சு. இப்ப தான் உனக்கு ஞாபகம் வந்திருக்கு. குழந்தைய நான் தான் வளர்க்குறேன். நல்லபடியா வளர்த்துருக்கேன். பேரு அம்மு." அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? என்னங்க இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. நீங்க எப்படிங்க 5 வருஷமா என்ன பார்த்துக்கிட்டீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஐயோ! காவேரி, நீ வேற யாரும் இல்ல. நீ என்னோட பொண்டாட்டி. உன்ன பார்த்துக்காம நான் வேற யார பார்த்துக்க போறேன்? சரியா? நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. இப்போ உனக்கு ஞாபகம் வந்ததுனால, நீ போட்டு ஒரு மாதிரி அப்படியே டென்ஷன் ஆயி மூளைய போட்டு அப்படியே குழப்பிக்காத. என்னென்ன ஞாபகம் வந்திருக்கோ, அத மட்டும் வச்சுக்கோ. இன்னும் அடுத்தது என்ன நடந்ததுன்னு யோசிக்காத. டாக்டர் உன்ன யோசிக்கக் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரியா? நாம இப்போதைக்கு வீட்டுக்கு போக வேண்டாம். நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "நீ எழுந்து வா காவேரி" அப்படின்னு கூப்பிடுறாரு. அங்கருந்து காவேரி வராங்க. எல்லாமே சாப்பாடு எல்லாமே போடுறாரு. காவேரியும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு, "இங்க பாரு காவேரி, நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு சரியா? நான் இங்க தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்றாரு. காவேரி போறாங்க. போயிட்டு அப்படியே படுக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே எழுந்து வராங்க. "என்ன காவேரி இப்ப மைண்ட் எப்படி இருக்கு? ஓகேவா? ரிலாக்ஸா இருக்கா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஆ ஓகேங்க. நான் ஓகே. எனக்கு நல்லா தான் இருக்கு." எப்படிங்க நீங்க இத ஃபேஸ் பண்ணீங்க? நான் இப்படி 5 வருஷமா ஞாபகமே இல்லாம இருந்திருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "காவேரி விடு. மறுபடியும் நீ அதையே பேசாத. சரியா? உனக்கு ஓகேவா? நம்ம இங்க தானே இருந்தோம். எங்க எகுத்த வீட்ல எங்க அம்மா இருந்தாங்க. அப்புறம் வேற இடத்துக்கு காலி பண்ணிட்டு போனாங்க. இப்ப அங்க தான் இருக்காங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல. அங்கலாம் இல்ல. நம்ம எல்லாருமே சேர்ந்து இப்போ இந்த வீட்ல இல்ல. இந்த வீட்ட காலி பண்ணிட்டு நாங்க போயிட்டோம். இப்போ நம்ம எல்லாருமே காஞ்சிபுரத்தில தான் இருக்கோம். உங்க அம்மா, கங்கா எல்லாருமே அங்க தான் இருக்காங்க. வா நான் கூட்டிட்டு போறேன்." அப்படின்னு விஜய் கூட்டிட்டு போறாரு. சரி. காவேரி நம்ம போறதுக்குள்ள போற வழியில டாக்டர பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? சரிங்க அப்படின்னு காவேரிய கூட்டிட்டு டாக்டர் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றாரு. நான் இந்த மாதிரி பழைய இடத்துக்கு கூட்டிட்டு போனேன். காவேரிக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. வயித்துல குழந்தை இருக்க வரைக்கும் ஞாபகம் வந்துடுச்சு டாக்டர். நீங்க அடுத்தது நான் என்ன பண்ணணும்? எப்படி நடந்துக்கணும்? நீங்க எல்லாமே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஓகே விஜய். நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் வந்து செக் பண்ணிட்டு சொல்றேன். காவேரி நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் செக் பண்றாரு. எல்லாமே செக் பண்ணிட்டு, "காவேரி நீங்க வெளிய போய் வெயிட் பண்ணுங்க. விஜய் உள்ள கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்றாரு. விஜய் வராரு. "இங்க பாருங்க விஜய், இது எல்லாமே அ தானாவே நடந்திருக்கு. ஸோ ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. தானாவே மைண்ட் வந்து அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கு. ஸோ இத இப்படியே விட்டுருங்க. நீங்க மேல மேல ஏதாவது கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்லுங்க. அவங்கள அதிகமா யோசிக்க வேணாம்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ பிரச்சனை இனிமே கிடையாது. அவங்க ஓவரா ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அவங்க கிட்ட சொல்லுங்க. நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காவேரின்னு மைண்ட டைவர்ட் பண்ணி, நீங்க வேற ஏதாவது பேசுங்க. அப்பதான் அது கரெக்ட்டா இருக்கும்." அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. "ஓகே டாக்டர். நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்டுக்கிறேன்." அப்படின்னு விஜய் சொல்றாரு.
அதே மாரி டேப்லெட் எல்லாமே குடுக்குறாங்க. அதே மாரி வாங்கிட்டு வராரு. காவேரி நம்ம இப்ப வீட்டுக்கு போலாமா? அங்க உங்க அம்மா, கங்கா, யமுனா, நிவின், குமரன் எல்லாருமே சேர்ந்து அங்க தான் இருக்காங்க. அப்படியா? சரி, சரி போலாம். அப்படின்னு காவேரிய கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அப்படியே எல்லாரையுமே பார்க்குறாங்க. அம்மா அப்படின்னு ஓடி போறாங்க. ஏய் என்னடி இப்ப தான் கிளம்பி இங்கேருந்து போன, அதுக்குள்ள வந்து அம்மான்னு கூப்பிடுற அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க காவேரிக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு விஜய் சொல்றாரு. அத கேட்டோனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அங்க நிவினு, குமரன், கங்கா, யமுனா, சாரதா எல்லாருமே அப்படியே ஒரு நிமிஷம் பேசவே இல்ல. அமைதியா இருக்காங்க. "என்ன நீங்க எதுவுமே பேசவே மாட்றீங்க, அமைதியா இருக்கீங்க?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "இல்ல காவேரி ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே சாரதா அழறாங்க. "அம்மா நீ எதுக்கு அழற? நீ அழாதம்மா. ஏன் நீ அழற?" "இல்லடி உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சுன்னும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "இதுல என்னம்மா இருக்கு? குழந்தை எங்க?" காவேரி அம்மு வீட்ல இருக்கா. நான் போய் கூட்டிட்டு வரேன். தாத்தா கிட்ட விளையாடுறேன்னு சொன்னா, அதனால நான் அங்க விட்டுருக்கேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அப்படியா? இப்போ காவேரி கிட்ட நீங்க எந்த கொஸ்டினும் கேட்க வேண்டாம். காவேரிய நீங்க ரெஸ்ட் எடுக்க விடுங்க. நான் போயிட்டு அம்முவ கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாரு விஜய். ஓகே, ஓகே. காவேரி வா" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கூட்டிட்டு போறாங்க ரூம்ல. "நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வராங்க. நீங்க பார்த்துக்கங்க. நான் டாக்டர பார்த்துட்டு வந்துட்டேன். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. எல்லாமே தானா தான் ஞாபகம் வந்திருக்கு." "சரி எந்த பிளேஸ்க்கு நீங்க கூட்டிட்டு போனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு விஜய் கிட்ட. "வேற எங்கேயும் இல்ல. நம்ம முன்னாடி இருந்தோம்ல எங்க பெரிய வீடு. அந்த வீட்டுக்கு தான் நான் கூட்டிட்டு போனேன். நல்லா தான் போனா, சுத்தி பார்த்தா, எல்லாத்தையும் பார்த்தா, அந்த அங்க ஒரு இது இருக்குல்ல, ஊஞ்சல்ல உட்காந்து விளையாடிட்டே இருந்தா, அப்படியே திடீர்னு மயக்கம் போட்டு கீழ விழுந்துட்டா. அப்புறம் எழுந்து பார்த்தா என் குழந்தை எங்க? என்னங்க எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு." அப்படின்னு விஜய் சொல்றாரு. நான் ஏதாவது ஞாபகம் வருதான்றதுக்காக தான் நான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனேன். அதே மாதிரி ஞாபகம் வந்துடுச்சு." அப்படின்னு விஜய் சொல்றாரு. அத கேட்டோனே எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "ஓகே விஜய். நீங்க அ காவேரி கொஸ்டின் கேட்டா மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும். நீங்களா எதுவுமே சொல்ல வேண்டாம்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஓகே, ஓகே. நாங்க பார்த்துக்குறோம்." "சரி நான் போயிட்டு அம்முவ கூட்டிட்டு வரேன். காவேரி கிட்ட காட்டணும்ல." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஓகே ப்ரோ. நீங்க பார்த்து போயிட்டு வாங்க." அப்படின்னு சொல்றாங்க. அங்கருந்து விஜய் போறாரு. போனவுனே "என்ன விஜய், நீ போயிட்டு காவேரியோட பேசினியா? என்னப்பா நடந்தது? எங்க கூட்டிட்டு போன?" அப்படின்னு எல்லாத்தையுமே தாத்தா கேட்குறாரு. நடந்த எல்லாத்தையுமே விஜய் சொல்றாரு. அத கேட்டவுனே தாத்தா அப்படியே ஷாக் ஆகுறாரு. ராதாவும் "என்ன விஜய் சொல்ற? காவேரிக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா? எப்படிப்பா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நம்ம பழைய வீட்டுக்கு தான் நான் கூட்டிட்டு போனேன்" அப்படின்னு சொல்றாரு. "ஓ! அப்படியா? சரிப்பா. அப்புறம் என்ன நடந்தது?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜய் சொல்றாரு, "இல்ல நான் கூட்டிட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க டேப்லெட்லாம் குடுத்துருக்காங்க. ஆ ஆ காவேரி கொஸ்டின் கேட்டா மட்டும் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் பேச வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்த ஒரு விஷயம் நடந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நெனச்சோம். இப்போ காவேரியோட மொத்த அன்பும் உனக்கு கிடைக்கும். ஏன்னா புருஷன் காவேரிக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு." "ஆ ஓகே தாத்தா. இப்போ காவேரி வந்து அம்முவ கேட்குறா, குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு, நான் போய் குழந்தைய கூட்டிட்டு போய் காட்டிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாரு. மேல போனோனே அம்மு இருக்காங்க. "அம்மு ஆ வா நான் உன்ன வந்து அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்னப்பா அம்மான்னு சொல்றீங்க?" "ஆமா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மாக்கு எல்லாமே ஆக்ஷன்ல மறந்து போயிடுச்சு சொன்னேன்ல." "ஆமா. இப்போ அது எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு." அப்படின்னு விஜய் சொல்றாரு. அத கேட்டோனே அம்மு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. "அப்பா உண்மையாவா? அப்ப அம்மாக்கு என்ன தெரியுமா?" "தெரியும்மா உன்ன. வா போலாம். அம்மாவ போய் ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம்." அப்படின்னு விஜய் அப்படியே கூட்டிட்டு வராரு. அம்முவும் வராங்க. வந்தவுனே, "வா அம்மு உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. "காவேரி எங்க?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா." "சரி, சரி. ஓகே. அவள எழுப்ப வேணாம். அவளே எழுந்துக்கட்டும். அவள எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள காவேரி எழுந்து வராங்க. "காவேரி வா காவேரி" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அம்மா" அப்படின்னு அம்மு கூப்பிடுறாங்க. காவேரி ஒரு நிமிஷம் அப்படியே ஃபீல் பண்றாங்க. ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. "இவ தான் என்னோட பொண்ணா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஆமா உன்னோட பொண்ணு தான். பேரு அம்மு" அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. பயங்கரமா முத்தம் குடுக்குறாங்க. ஃபேஸ் ஃபுல்லா முத்தம் குடுக்குறாங்க. "உன்ன நான் இவ்வளோ நாள் எப்படிம்மா பிரிஞ்சு இருந்தேன்? என்னால அத தாங்கிக்கவே முடியல. அம்மான்னு தெரியுதா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "தெரியுதும்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஃபுல்லா முத்தம் குடுக்குறாங்க. எல்லாருமே பார்த்து அப்படியே கண் கலங்குறாங்க. "அ எவ்வளோ நாள் கழிச்சு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அம்மா எனக்கு கிடைச்சுட்டாங்க" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரி, சரி வாங்க வந்து உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. "இருங்க, இருங்க உங்க எல்லாருக்கும் போயிட்டு நான் ஒரு கப் காஃபி கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காஃபி கொண்டு வந்து குடுக்குறாங்க. எல்லாருமே குடிக்கிறாங்க. "இங்க பாரு காவேரி, நீ துரு துருன்னு பழைய காவேரி மாதிரி தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. ஓகே. "அம்மா என் கழுத்துல அந்த தாலி எங்கம்மா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. எதுவுமே பேச முடியல. எல்லாருமே அப்படியே அமைதியா பார்க்குறாங்க. "காவேரி அ
ம் அந்த தாலி இருக்குடி, வச்சிருக்கேன்டி. ஏம்மா என் கழுத்துலேருந்து கழட்டுன? என்னதான் இருந்தாலும் நீ கழுத்துலேருந்து எதுக்கும்மா தாலி கழட்டுன? அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்லடி, இருக்குடி. நீ என்ன பண்ற? இப்ப நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நீயும் விஜயும் கல்யாணம் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஏம்மா? எதுக்காக? அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்ல அதுக்காக சொல்லல. நாங்க போயிட்டு ஐயர பார்த்தோம். அவரு என்ன சொன்னாருன்னா, இவங்க 2 பேருக்கும் புதுசா மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாருக்கும். இவங்க லைஃப் லாங் நல்லா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க. ஆமா காவேரி, உன்னோட வீட்டுக்காரர் தானே. எத்தன வாட்டி தாலி கட்டினா என்ன? உன் புருஷன் தானே அப்படின்னு நிவின் சொல்றாரு. ஓகே அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ஓகே எல்லாருக்கும் சந்தோஷமா? காவேரி கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. எல்லாருமே சேர்ந்து ரொம்ப 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 சந்தோஷப்படுறாங்க. ஓகே. அப்போ ஒரு நல்ல நாளா பார்த்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவரைக்கும் அம்மு இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விட்டுட்டு போறாரு. போயிட்டு தாத்தா கிட்ட சொல்றாரு. தாத்தா காவேரிக்கு வந்து எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஆனா வீட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து கல்யாணம் பண்றதா சொல்லியிருக்காங்க. அவ அதுக்குள்ள என்னோட தாலிய காணோம். தாலி என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டா தாத்தா அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஆமாப்பா, ஒரு பொண்ணுக்கு தாலின்றது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? அந்த தாலி காணோம்னா அந்த பொண்ணால தாங்கிக்கவே முடியாது. சரி, நீங்க புரியிற மாரி எடுத்து சொல்லிட்டீங்களா? அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. தாத்தா எல்லாமே நாங்க சொல்லிட்டோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காவேரி கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டா. நீங்க ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணம் பண்ணிடுங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. சரிப்பா. ஏன்னா ராதா நம்ம போய் ஒரு நல்ல நாளா பார்த்துட்டு வந்துடலாமா? அப்படின்னு கேட்குறாரு. அப்பா அத விட என்னப்பா வேலை இருக்கு? அதுதான்ப்பா நமக்கு முக்கியமான வேலை. நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து ஐயர்கிட்ட போயிட்டு ஜாதகத்த குடுக்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னு ஐயர் சொல்றாரு. ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். கல்யாணம் ஆயி குழந்தலாம் இருக்கு. ஒரு ஆக்ஷன்ல 2 பேருமே சேர்ந்து பிரிஞ்சு இருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு டிஸ்டன்ஸ். இப்ப தான் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அவங்க ஒய்ஃப்‌க்கு. ஸோ 2 பேருக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாமா சொல்லிட்டு நாங்க எல்லாருமே சேர்ந்து வீட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதனால இதில ஓகேவா? பண்ணலாமா? பண்ணா நல்லா இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. அந்த ஜாதகத்த அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு, ம் ஓகே. கல்யாணம்லாம் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இனிமே இவங்க நல்லா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்த கண்டம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஐயர் சொல்றாரு. ஒரு நல்ல நாளா குறிச்சு குடுங்கன்னு சொல்றாங்க. அதே மாரி குறிச்சு குடுக்குறாரு. அத வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. விஜய் இந்த நாள் நல்லா இருக்காம்ப்பா. நான் போய் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாரு உனக்கு ஓகேவா? அப்படின்னு விஜய் கிட்ட தாத்தா கேட்குறாரு. ஓகே தாத்தா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த டேட் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிப்பா நீ நல்லா பார்த்துக்கோ. காவேரிக்கு எதனா ஒண்ணு வேணும்னா எல்லாமே வாங்கி குடு. அவங்க வீட்ல இருக்கவங்களுக்கு செலவு எதுவும் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோ. ஏன்னா அங்க அவ்வளவா அமௌண்ட்லாம் கிடையாதுல்ல அப்படின்னு தாத்தா சொல்றாரு. தாத்தா என்னோட பொண்டாட்டிக்கு நான் செய்ய மாட்டேனா? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க இதெல்லாம் சொல்லிக் குடுக்கணுமா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இல்லப்பா ட்ரெஸ்ஸு, அப்புறம் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நீ இங்கேயே பண்ணிடு. வீட்லயே பண்ணிடலாம். ஆனா வந்துட்டு ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸ் இதெல்லாம் மட்டும் நீ போய் எடுத்து குடுத்துரு அப்படின்னு தாத்தா சொல்றாரு. சரிங்க தாத்தா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு டேட்டெல்லாம் குடுக்குறாரு. காவேரி உனக்கு எனக்கும் கல்யாணம் இந்த டேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அத அப்படியே பார்க்குறாங்க கங்கா, சாரதா எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஓகே. அப்போ நம்ம நெனச்ச மாதிரி கல்யாணத்த முடிச்சுட்டு ஊருக்கு போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. கங்ராச்சுலேஷன்ஸ் காவேரி சூப்பர். நல்லபடியா உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்றாங்க. அதே மாரி ட்ரெஸ் எல்லாமே சூப்பரா பர்ச்சேஸ் பண்றாங்க. பலகாரம் எல்லாமே நல்லா பண்றாங்க. நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கடையிலேயே போய் வாங்கிக்கலாம்ல அப்படின்னு நிவின் சொல்றாரு. என்ன மாப்பிள இப்படி சொல்லிட்டீங்க? என்னோட பொண்ணுக்கு என்னோட கையால பண்ணி குடுத்தா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஏதோ என்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க. நம்ம கடையில வாங்குனா கூட அவ்வளோ டேஸ்ட்டா இருக்காது. அம்மா படம் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நானும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. நீ இதுலயே இரு. சாப்பிடறதுல மட்டுமே குறியா இரு. இதெல்லாம் கூட ஏதாவது செய்யணும். அந்த ஹெல்ப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு கேட்குறாரு. ஐய்யயோ! நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லலங்க. எனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண தெரியாதுங்க. நான் நல்லா சாப்பிடுவேங்க. எனக்கு டேஸ்ட்டா சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அத தான் நான் தான் பார்த்துட்டே இருக்கிறேனே. நீ தீனி பண்டாரமாவே இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? என்ன கிண்டல் பண்றீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ! உனக்கு இது இவ்ளோ லேட்டா தான் புரியுதா? அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. அதே மாதிரி கல்யாண நாள் வருது. எல்லா சொந்தக்காரங்களும் வராங்க. "என்ன விஜய் எல்லாம் ஏற்பாடு முடிஞ்சிச்சா?" அப்படின்னு கேட்குறாரு. ஓகே தாத்தா எல்லாமே வந்துடுச்சு. எல்லாமே ஓகே பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி சாரதா வீட்லேருந்து காவேரி எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியா வீட்டுக்கு வராங்க. ரூம் கொண்டு போய் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராதா கிட்ட சொல்றாங்க. ராதாவும் கூட்டிட்டு போய் ரூம்ல ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. "இங்க பாருங்க, எதனா வேணுனா என்ன கேட்டா கேளுங்க. எதுவுமே கேட்காம அமைதியாலாம் இருக்காதீங்க." அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்றாங்க. ம் கல்யாணத்துக்கு பொண்ண அழகா ரெடி பண்றாங்க. விஜய் வந்து அப்படியே வந்து பார்க்குறாரு, ரசிக்கிறாரு. "என்ன உங்க ஒய்ஃப ரசிக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில அவங்க மணமேடைக்கு வந்துருவாங்க. நீங்க அங்க போய் பாருங்க.
அப்படின்னு கங்கா எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. விஜயும் வராரு. அதே மாதிரி மணமேடையில வந்து உட்காராரு. காவேரியும் வராங்க. அப்படியே பார்க்குறாரு, ரசிக்கிறாரு. தாலி கட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி தாலி கட்டுறாரு. எல்லார் கால்லயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வாங்கிட்டு, "இங்க பாருங்க 100 வருஷம் நீங்க நல்லா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. சரி இதோட போதுமா? டான்ஸ் பாட்டு எல்லாமே ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா நிக்கிறாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் ஒண்ணா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே ஃபேமிலியா நிக்கிறாங்க. ஃபோட்டோக்கார் வராரு. "ஓகே, ஓகே. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நில்லுங்க. நல்லா சிரிங்க. ஹேப்பியா இருங்க." அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அப்படியே எல்லாருமே கையெடுத்து கும்பிடுறாங்க. சுபம் சொல்லிட்டு நாடகத்த முடிக்கிறாங்க.